இப்போதைக்கு சேல்ஸ் லைவ்ல இருக்கு. சேல்ஸ் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல சேல்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த சூழ்நிலையில எல்லாருமே வந்து மொபைல்ஸ், டிடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் வந்து நெக் பேண்ட் இந்த மாதிரியான கேஜெட்ஸை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து இதை தாண்டி நம்ம ஒரு கேஜெட்டை கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு செக்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் பார். நிறைய பேர் வந்து ஒரு நல்ல சவுண்ட் பார் பர்ச்சேஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான இது சரியான நேரமாக கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 23,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு டாப் 10 சவுண்ட் பாரை கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் ஒன்றுனா தெரிஞ்சுக்கலாம். அதோட பேர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ரைஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்றதை முதல் கொண்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போற சவுண்ட் பார்ல எதுல பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ல நம்ம பார்க்க போறோம். அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இதை போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சவுண்ட் பார் எதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரீமியம் செக்மெண்ட்ல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட் வரைக்கும் பார்க்க போறோம். இங்க இருந்து நம்ம இங்க வரைக்கும் நம்ம வர போறோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா செப்ரானிக்ஸோட புதுசா லான்ச் பண்ண ஜூக் பார் அப்படின்ற ஒரு சவுண்ட் பார். கிட்டத்தட்ட 9 இதோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா செப்ரானிக்ஸ் நியூவா லான்ச் பண்ண செப்ரானிக்ஸ் ஜூக் பார் 9900 சீரிஸ். இது எவ்வளவு வாட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா இது வாட்ஸ், இது என்னென்ன பிரைஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன செப்ரானிக்ஸ் நியூவா லான்ச் பண்ண இந்த வந்து ஜூக் பார் 9900 சீரிஸ்ல என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இது வந்து 725 வாட்ஸுக்கான இது சவுண்ட் பார். அது மட்டும் இல்லாம இது வந்து யூஎஃப்சி இருக்கு, மைக் இருக்கு, டால்பி அட்மாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா டூயல் வயர்லெஸ் சப்வூஃபர் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அண்ட் சேட்டிலைட்ஸ் கொடுக்க போறாங்க, HDMI கொடுக்க போறாங்க, EAR கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்டிகல் கொடுக்க போறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம இந்த சவுண்ட் பார்ல வந்து RGB LED வரப்போதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி இவங்க கொண்டு வந்திருக்க பிரைஸ் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 22,248 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 22,250 ரூபாய்க்கு நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரீமியம் செக்மெண்ட்ல. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது நீங்க செப்ரானிக்ஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு நல்ல சோனி தரப்புல இருந்து வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சோனி தரப்புல இருக்கு. சோனி தரப்புல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சோனி HDR S40R அப்படின்ற ஒரு சவுண்ட் பார். இதுல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். சோனி HDR S40R சவுண்ட் பார்ல கிட்டத்தட்ட இது ஒரு 5.1 இன்ச்சுக்கான டால்பி ஆடியோ சவுண்ட் பார் கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இது டிவிக்கு அதுக்கப்புறம் சப்வூஃபர் அண்ட் வயர்லெஸ் ரியர் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க போறாங்க. 5.1 இன்ச் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருக்க போது. அது மட்டும் இல்லாம இது வந்து 600 வாட்ஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லாம ப்ளூடூத் அண்ட் USB கனெக்டிவிட்டி இருக்க போது, HDMI கனெக்டிவிட்டி இருக்க போது, ஆப்டிகல் அண்ட் கனெக்டிவிட்டி சவுண்ட் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் அந்த அளவுக்கு ஹையரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா செப்ரானிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட பட்ஜெட் கம்மி தான். 20,238 ரூபாய், அதாவது 20,250 ரூபாய். கிட்டத்தட்ட இது வந்து 34,990 ரூபாய் இருந்த பிரைஸ் வந்து 43% ஆஃபர் ஆகி 20,250 ரூபாய்க்கு இப்போ வந்திருக்கு. அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சோனி எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து நல்ல இன்னும் பட்ஜெட்ல இன்னும் வந்து நல்ல பட்ஜெட் நல்ல பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. JPL பிராண்டோட JPL சினிமா SB271 அப்படின்ற ஒரு சவுண்ட் பார். இது வந்து கிட்டத்தட்ட வந்து சோனி என்ன பட்ஜெட் இருக்கோ அதே போல அந்த பட்ஜெட்டுக்கு தான் இது இருக்கு. ஆனா வந்து இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ் ரொம்பவே கம்மி. அது வந்து சோனியை பொறுத்த வரைக்கும் 600 வாட்ஸ் இருந்துச்சு. இது வந்து 220 வாட்ஸ் தான் இருக்க போது. JPL சினிமா SB271 இதுல வந்து டால்பி டிஜிட்டல் சவுண்ட் பார் இருக்க போது, வயர்லெஸ் சப்வூஃபர் கொடுக்க போறாங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ரா டீப் பேஸ் இருக்க போது, 2.1 சேனல் ஹோம் தியேட்டர் இருக்க போது, அது மட்டும் இல்லாம ரிமோட்டோட வரப்போது, HDMI AR ப்ளூடூத் அண்ட் ஆப்டிகல் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 20,238 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்த செப்ரானிக்ஸோட ஸ்பீக்கர்ஸ் தான். இதை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா செப்ரானிக்ஸ் ஜூக் பார் அப்படின்றது தான். இதோட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் வந்து செப்ரானிக்ஸ் ஜூக் பார் 9551 அப்படின்ற மாதிரி இதோட நம்பர். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த செப்ரானிக்ஸ் ஜூக் பார் 9551ல சவுண்ட் பார் 2.1 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சுரோ சவுண்ட் கொடுக்க போறாங்க, டால்பி ஆடியோ கொடுக்க போறாங்க, 625 வாட்ஸுக்கான ட்ரிபிள் டிரைவர் சவுண்ட் பார் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டூயல் வயர்லெஸ் ரேர் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சேட்டிலைட்ஸ் அண்ட் வயர்லெஸ் சப்வூஃபர் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வரப்போகுது. அதுக்கப்புறம் HDMI கொடுக்க போறாங்க, AR கொடுக்க போறாங்க, ஆப்டிகல் USB கொடுக்க போறாங்க, அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லி இதோட பிரைஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 15,248 ரூபாய் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் JPL பிராண்ட்ல இருந்து தான். JPL பிராண்ட்ல இருந்து என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா JPL பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல சவுண்ட் பார் தான் வந்திருக்கு.
JPL பிராண்ட்ல இருந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட JPL சினிமான்னு சொல்லி SB190 அப்படின்ற ஒரு சவுண்ட் பார் தான். இதுல என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து JPL சினிமா SB190ல வந்து டீப் பேஸ் இருக்க போது, டால்பி அட்மாஸ் சவுண்ட் இருக்க போது, வயர்லெஸ் சப்வூஃபர் கொடுக்க போறாங்க, எக்ஸ்ட்ரா டீப் பேஸ் இருக்க போது, 2.1 சேனல் இருக்க போது, அது மட்டும் இல்லாம ரிமோட் வர போது, அதுக்கப்புறம் சவுண்ட் மோட் ஃபார் வாய்ஸ் கிளாரிட்டி இருக்க போது, அதுக்கப்புறம் HDMI இருக்க போது, E-rack இருக்க போது, அதுக்கப்புறம் ப்ளூடூத் அண்ட் ஆப்டிகல் கனெக்டிவிட்டி இருக்க போது. இதோட வாட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 380 வாட்ஸ் இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 13,248 ரூபாய், அதாவது 13,250 ரூபாய்க்கு. ஆனா இது யூசுவலா என்ன பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் பேங்க் டிஸ்கவுண்டோட இது என்ன விலைக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 13,250 ரூபாய்க்கு வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது இதுவும் சோனி தரப்புல இருந்து தான் வந்திருக்கிறது தான். இதுவும் சோனி தரப்புல இருந்து வந்து சவுண்ட் பார் தான். இது சோனி தரப்புல இருந்து வந்திருக்க சவுண்ட் பார்ல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட சோனி HD S20R அப்படின்ற சவுண்ட் பார் தான். இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு கேட்டீங்கன்னா 5.1 இன்ச்சுக்கான டால்பி டிஜிட்டல் சவுண்ட் பார் இருக்க போது, இது டிவிக்காக சப்வூஃபர் வரப்போது, அதுக்கப்புறம் காம்பாக்ட் ரியர் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க போறாங்க, 5.1 இன்ச்சுக்கான ஹோம் தியேட்டர் சிஸ்டமா இருக்க போது, அது மட்டும் இல்லாம இது வந்து ப்ளூடூத் அண்ட் USB கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் HDMI அண்ட் ஆப்டிகல் கனெக்டிவிட்டியோட வரப்போது. இதோட சவுண்ட் பாரோட வாட்ஸ் கேட்டீங்கன்னா 400 வாட்ஸ். இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட பேங்க் டிஸ்கவுண்டோட இது எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 13,250 ரூபாய்க்கு வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கேட்டீங்கன்னா இதுதான் இந்த செக்மெண்ட்ல நீங்க சாம்சங் தரப்புல இருந்து சவுண்ட் பார் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்திருக்கு. இந்த சாம்சங் தரப்புல இருந்து வந்த சவுண்ட் பார் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் தரப்புல சாம்சங் சவுண்ட் பார் HWC45E XL அப்படின்றதான் சவுண்ட் பாரோட நேம். இந்த சவுண்ட் பார்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2.1 சேனல் இருக்க போது, அது மட்டும் இல்லாம டால்பி டிஜிட்டல் 3 ஸ்பீக்கர் வயர்லெஸ் சப்வூஃபர் வரப்போது, ப்ளூடூத் எனபிள்ட் இருக்க போது, அது மட்டும் இல்லாம DTS விர்ச்சுவல் X எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது, அது மட்டும் இல்லாம இது பிளாக் வேரியன்ட் வரப்போது. இதோட சவுண்ட் பாரோட இதோட வாட்ஸ் எட்டுன்னு கேட்டீங்கன்னா 300 வாட்ஸ் வரப்போது. கிட்டத்தட்ட ஒரு 10K பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 10K பட்ஜெட்ல வந்திருக்கு. இது 10,250 ரூபாய் சாம்சங் தரப்புல இருந்து வந்த ஒரே சவுண்ட் பார். இந்த பட்ஜெட்ல இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல சவுண்ட் பார், இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 8வது இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கோ சரவுண்ட் அப்படின்ற ஒரு சவுண்ட் பார் கம்பெனி. இதை நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் வந்து இது வந்து ஃபீச்சர்ஸ் நல்லாவே லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோ சரவுண்டோட 990 அப்படின்ற நம்பர். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து டால்பி டிஜிட்டல் இருக்க போது, இது வந்து 5.1 சேனல் ஹோம் தியேட்டர் இருக்க போது, 6.5 வயர்லெஸ் சப்வூஃபர் கொடுக்க போறாங்க, அண்ட் சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் HDMI இருக்க ஆப்ஷன் இருக்க போது, அதுக்கப்புறம் ஆப்டிகல் ஆக்சிஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் USB அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்க போது, 3 ஈக்குவலைசர் மோட் இருக்க போது, LED டிஸ்பிளே இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து எத்தனை வாட்ஸ்க்கான சவுண்ட் பார்னு கேட்டீங்கன்னா 525 வாட்ஸ்க்கான சவுண்ட் பார். இது ஒரு 5.1 இன்ச்சுக்கான சவுண்ட் பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 9வது இடத்துல பார்க்க போறது JPL-ஓட சவுண்ட் பார். கிட்டத்தட்ட ஒரு அண்டர் 5K நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட் 5,000 கீழே இருந்துச்சுன்னா இந்த சவுண்ட் பாரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். JPL சினிமா சவுண்ட் பார். இதோட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா SB241. இதுல என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா டால்பி டிஜிட்டல் சவுண்ட் பார் இருக்க போது, வித் வயர்டு சப்வூஃபர், சப்வூஃபருக்கு வயர்டு கனெக்ஷன் தான் இருக்க போது, அதுக்கப்புறம் டீப் பேஸ் இருக்க போது, எக்ஸ்ட்ரா டீப் பேஸ் இருக்க போது, 2.1 சேனல் ஹோம் தியேட்டர் இருக்க போது, அது மட்டும் இல்லாம ரிமோட் இருக்க போது, அதுக்கப்புறம் HDMI ஏர்க் இருக்க போது, அதுக்கப்புறம் ப்ளூடூத் அண்ட் ஆப்டிகல் கனெக்டிவிட்டியோட 110 வாட்டுக்கான சப்போர்ட் இருக்க போது, அதுக்கப்புறம் 2.1 இன்ச் வர சைஸ் இருக்க போது, அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் என்ன கேட்டீங்கன்னா 4,748, அரௌண்ட் 4,750 ரூபாய்க்கு வருது. அடுத்ததா இதுல உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரிக்ட்லி பட்ஜெட்டா இருக்கு, உங்களுக்கு 3000 ரூபாய் கிட்டத்தட்ட தான் இருக்கு அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். இதுவும் கோ சரவுண்டோட சவுண்ட் பாரோட 9000 சீரிஸ். இது அதே சீரிஸ்ல வந்து எவ்வளவு வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க எல்லான்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2.1 சேனல் ஹோம் தியேட்டர் இருக்கும், டீப் பேஸோட இருக்க போது, 6.5 சப்வூஃபர் வரப்போது, அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்ஷன் போடுறோம், 5.3 வரப்போது, HDMI வரப்போது, ஆக்ஸ் வரப்போது, USB கனெக்டிவிட்டி வரப்போது, 4 ஈக்குவலைசர் மோட்ஸ் வரப்போது, அதுக்கப்புறம் ஸ்லீக் ரிமோட் வரப்போது, அதுக்கப்புறம் LED லைட்ஸோட வரப்போது, அதுக்கப்புறம் டிஸ்பிளேயோட வரப்போது, அது மட்டும் இல்லாம 200 வாட்ஸ்க்கு சவுண்ட் பார். இது 2.1 இன்ச் இருக்க போது, அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா 3,250 ரூபாய்க்கு வரப்போது. நீங்க ஒரு நல்ல ஹோம் தியேட்டர், நல்ல சவுண்ட் பார் இதெல்லாம் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் 10K. இதுதான் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்த நல்ல டாப் 10. நீங்க வந்து அந்த 3K இருந்து ஆரம்பிச்சு 23K வரைக்கும் நீங்க வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சவுண்ட் பார் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, ஹோம் தியேட்டர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். இதுல உங்களுக்கு எதை நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருக்குன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.